வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். கண்டியில் 36 மணி நேரம் நீர்வெட்டு. கண்டியில் பல பகுதிகளுக்கு 36 மணி நேரம் நீர் விநியோகத்தை துண்டிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கண்டி மாநகர சபையின் மாநகர சபை ஆணையாளர் அறிவித்துள்ளார். கண்டி குட்ஷெட் பேருந்து நிலைய கட்டுமான பணிகளின் போது நீர் விநியோக அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக நீர் விநியோகம் துண்டிக்கப்பட உள்ளதாக அந்த சபை தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று பிற்பகல் 2 மணி முதல் 30ஆம் திகதி அதிகாலை 2 மணி வரை 36 மணி நேரத்திற்கு நீர் விநியோகம் துண்டிக்கப்பட உள்ளது. பேராதனை வீதி வெள்ளியம் கோப்பல்லாவ மாவட்ட நீதிமன்ற வளாகத்திற்கு அருகிலிருந்து நகரசபை சந்திப்பு வரை அஸ்கிரிய குல சுற்றுவட்டம் ரஜபிகில்ல மாவட்ட பூவெளிக்கட தென்னக்கும்புர குருதனிய அம்பிட்டிய மற்றும் கண்டி நகர மையத்தில் உள்ள அனைத்து வீதிகளிலும் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட உள்ளதாக கண்டி மாநகர சபையின் மாநகர சபை ஆணையாளர் தெரிவித்தார். சேதமடைந்த நீர் விநியோக அமைப்பை சரி செய்யும் பணிகள் ஏற்கனவே தொடங்கியுள்ளதால் சேமிக்கப்பட்ட நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு கண்டி மாநகர சபை கோரியுள்ளது. திருக்கோவிலில் புதையல் தோண்டிய 7 பேர் கைது. திருக்கோவில் போலீஸ் பிரிவில் விநாயகபுரம் 1ஆம் பிரதேசத்தில் சட்டவிரோதமாக புதையல் தேடும் நோக்கில் அகழ்வில் ஈடுபட்ட பெண்ணொருவர் உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்று அதிகாலை இந்த சுற்றிவளைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் அகழ்வுக்கு பயன்படுத்திய உபகரணங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் 50 வயதான பெண்ணும் 41 மற்றும் 64 வயதுக்கு இடைப்பட்ட சந்தேக நபர்களுமே கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் திருக்கோவில் ஹப்புத்தளை இதழ்கசன வத்தனை மற்றும் விநாயகபுரம் பகுதிகளை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் திருக்கோவில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கனடா தமிழின அழிப்பு நினைவகத்தை சேதப்படுத்திய விசமிகள் அதிர்ச்சியில் தமிழர்கள். கனடா பிராம்ப்டன் நகரில் அண்மையில் திறந்து வைக்கப்பட்ட தமிழின அழிப்பு நினைவகம் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக கனடா தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒன்டாரியா மாகாணத்தின் பிராம்ப்டன் நகரில் உள்ள பூங்காவில் தமிழின அழிப்பு நினைவகம் இந்த மாதம் 10ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. ஸ்ரீலங்கா அரசால் மேற்கொள்ளப்பட்டு வரும் தமிழின அழிப்பின் உயிரிழந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் நினைவாக இந்த தமிழின அழிப்பு நினைவகம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நினைவகம் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவுக்கு பின்னர் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. தமது முகங்களை மூடிய நிலையில் இனந்தெரியாத நபர்கள் நினைவகத்தை சேதப்படுத்தியுள்ளதாக தெரிய வருகின்றது. இந்த சம்பவம் குறித்து பீல் பிராந்திய காவல்துறை முறையிடப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்தில் இதுவரை சந்தேக நபர்கள் எவரும் இனம் காணப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை தமிழின் அழிப்பு நினைவகம் சேதப்படுத்திய சம்பவம் தமிழ் மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. பிரபாகர சர்மாவின் பூத உடலுக்கு இந்திய உயர்ஸ்தானிகர் உள்ளிட்ட பலர் அஞ்சலி. யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரக அலுவலகர் பிரம்மஸ்ரீ சச்சிதானந்த குருக்கள் பிரபாகர சர்மாவின் பூத உடலுக்கு பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தினர். யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் பூத உடல் இன்றைய தினம் புதன்கிழமை காலை மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. இதன்போது உயர்ஸ்தானிகர் ஸ்ரீ சந்தோஷ் ஜா, வடமாகாண அவைத்தலைவர் CVK சிவஞானம், நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர்களான டக்ளஸ் தேவானந்தா, சித்தார்த்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்களும் அஞ்சலி செலுத்தினர். வவுனியா ஓமந்தி பகுதியில் கடந்த திங்கட்கிழமை அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரக அலுவலகர் பிரம்மஸ்ரீ சச்சிதானந்த குருக்கள் பிரபாகர சர்மா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். தனது தனிப்பட்ட விஜயமாக இந்தியா இமயமலை சாரலுக்கு வழிகாட்டியாக சென்று கட்டுநாயக்க ஊடாக வருகை தந்து யாழ்ப்பாணத்திற்கு காரில் சென்று கொண்டிருந்த வேளை டிப்பர் வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளார். இந்த விபத்தில் அவரது மனைவி மற்றும் பிள்ளைகள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பிரபாகர சர்மாவின் இறுதிக்கிரியைகள் இன்றைய தினம் புதன்கிழமை யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது இல்லத்தில் இடம்பெற்று செம்மணி இந்து மயானத்தில் பூத உடல் தகனம் செய்யப்பட உள்ளது. 450 ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருள்களுடன் 2 படகுகள் பறிமுதல். 450 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருள்களுடன் 2 பல நாள் மீன்பிடி படகுகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். தெற்கு கடற்கரையிலிருந்து ஆழ்கடலில் நேற்று கடற்படையினரால் இந்த படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதில் 450 கிலோ ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருள் இருந்துள்ளன. இலங்கை கடற்படை மற்றும் போதைப்பொருள் பணியகம் இணைந்து நடத்திய இந்த நடவடிக்கையில் 11 மீனவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் தேவேந்திரமுனை பகுதியை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகின்றது. கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 2 படகுகளும் தற்போது தெக்கோவிட்ட துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.